Hi friends, welcome to Nishasfoodhuttamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உளுந்து ஸ்வீட் ரெசிபி, உளுந்து கஞ்சின்னே சொல்லலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராம். கருப்புளுந்து ஒரு கப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து கண்டிப்பாக சேர்க்க முயற்சி பண்ணுங்கள், ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு கால்சியம், ஃபைபர் எல்லாமே கிடைக்கும் இது சேர்க்கறதுனால. மெயினாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சமயத்தில் இந்த உளுத்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ரெகுலராக சேர்த்துக்கும் போது. இப்போ பாருங்கள், உளுந்து நம்ம நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தனி தட்டில் மாற்றிடலாம், கொஞ்சம் சூடு ஆறட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவு சாப்பாட்டரிசி, அதாவது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அரிசி பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப அரிசியோட கலர் மாற வேண்டாம், நல்லா வாசனை வர்ற வரைக்கும் பொரியிற அளவுக்கு வறுத்துட்டா போதும், அவ்வளோதான். இப்போ இந்த அரிசியும் தட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து அரிசி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த குருணையும் இல்லாமல் அரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்மூத் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு குருணை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்படி ஜலிக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது கட்டி முட்டியுமா இருந்ததுன்னா அது ஜல்லடையிலே தங்கிடும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மாவில் கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால நல்லா ஆற விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம இது ஸ்டோர் பண்ணி 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த உளுத்தங்கஞ்சி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நான் நம்ம ஸ்டோர் பண்ண பாக்ஸ்லேருந்து 2 ஸ்பூன் அளவு கஞ்சி பவுடர் எடுத்து சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவு கஞ்சி பவுடருக்கு 2 கப் அளவு தண்ணி, இது சரியாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட ஆரம்பிங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானக்கப்புறம், அதாவது சரியாக ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் பாருங்கள், திக்னஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதோட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு சுக்குத்தூள் சேர்க்குறேன். இது ஸ்மெல்லியும் ஜீரணத்துக்கு சுக்குத்தூள் சேர்க்குறேங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கஞ்சி மாவுக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இனிப்பு விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கஞ்சி ரெடி. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா காஞ்சி உருகி வந்தக்கப்புறம் அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேங்க. இதுக்கு கொஞ்சம் நல்லா எப்போவுமே நம்ம பாயாசத்துக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் தாராளமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூப்பாக பசங்க குடிக்கும்போது இந்த முந்திரி பாதாம் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முந்திரியும் பாதாமும் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வறுபடட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம துருவிய தேங்காய் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
தேங்காய் சேர்க்கும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுத்தங்கஞ்சிக்கு ஃப்ளேவர் கொடுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. பாருங்கள், முந்திரி திராட்சையை நல்லா பதமாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து துருவிய தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தேங்காயில் ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் எல்லாம் தேங்காயில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்கணும்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துட்டோம்னா போதும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. பாருங்கள், கலரும் மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கஞ்சியில் வந்து இந்த நெய்யில் வறுத்த முந்திரி, தேங்காய், பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்துக்கோங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து கஞ்சின்னு சொல்லி கொடுக்காதீங்க, இது ஒரு ஸ்வீட் பாயசம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குடிச்சிடுவாங்க. கால்சியம்க்கு, உடம்பு சத்துக்கு, இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. மெயினாக கால்சியம் அந்த போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஃபீட்பேக்கில் வந்து நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டே வாட்சிங், கீப் கனெக்டட். நன்றி.